அவங்க வந்து மக்களுக்கு காசு கொடுத்துதான் கூட்டத்தை கொடுக்கணும். இங்க வந்து காசு யாருக்கும் எல்லாம் வேலையை விட்டுட்டு வரும். தமிழ்நாடு முழுக்க எங்க அண்ணன் தாங்க, இந்தியா முழுக்க எங்க அண்ணன் தாங்க, உலகமே எங்க அண்ணன் தாங்க இருக்கிறாரு. ஒரு பக்கம் டிவிகே மீட்டிங் நடக்குது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். எங்களை இந்த பக்கம் சாய்க்காத இருக்கிறதுக்கு அந்த துடுப்பு தூணலாம், வேற ஒண்ணும் இல்லண்ணா. பணமே எங்களுக்கு வேணாண்ணா, நம்ம தளபதி என்ன வந்தா போதும். அதுதான் எல்லாமே பயம்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. 3 மாசத்துக்கான பணத்தை ஏன் இன்னைக்கு கொடுக்கணும்? நீங்க என்னதான் கொடுத்து மக்களை கவர்ந்தாலும் எங்க தளபதி தான் வருவாரு. வெற்றி நிச்சய கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். கொள்கை என்னன்னு சொல்லுங்கடா. அதுக்கப்புறம் நான் விஜய் பத்தி பேச மாட்டேன்னு சொல்றாரு சாட்டை. அவருக்கு பொறாம, நம்ம தலைவரோட பெரிய தலைவர் ஆயிட்டாரு. அவங்க எல்லாம் நமக்கு போட்டியே கிடையாது. போட்டி ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. கொள்கையில அண்ணன் வந்தாவே கொள்கைதானா. சரி, பட்டாளம் கொடுத்தாலும் சரி, எங்க ஓட்டு டிவிகேக்கு தான். ஒரு பக்கம் தாவக மீட்டிங் நடக்குது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து மகளிருக்கு 5000 ரூபாய் போட்டிருக்காங்க. மகளிருக்கு போடுறாங்கன்னா அது வந்து எங்க காசு தானே, எல்லாமே வரி பணம் தானே. அவங்களாம் ஒன்றும் கையில இருந்து எதுவும் எடுத்து போடல. இது செய்யறதுக்கு அவங்க எதுவுமே செய்யாம இருக்கலாமே. அண்ணன் எங்கடா வந்துருவாங்களோ, அவங்க தோத்துருவாங்களோன்னு ஒரு பயத்துல சொல்றாங்க. அதே போல சாட்டி திருமுரு வந்து தொடர்ந்து விஜய் விமர்சனம் பண்றாரு. சாட்டைக்கு பெரிய ஓட்டை, அவருடைய அனுபவத்துல பெரிய ஓட்டை. இது என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு பயம் அதிகமா போயிடுச்சு. இப்ப என்டிகே பாய்ஸ் பூராமே டிவிகேக்கு மாறிட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய பச்சையா சொல்லணும்னா அவங்களுடைய கையால வத்தணும். சரிங்களா? எப்படி மக்களை கவர் பண்றது, எப்படி ஓட்டு வாங்குறது அப்படிங்கிறத தாண்டி அவங்க எப்படி கட்சிக்காரங்கிற பணம் வாங்கலாம், யாருக்கு எதிராக டம்மியான வேட்பாளர்னா அவங்களுடைய ஓட்டு குறையும். அப்படின்னா இப்ப ஏடிஎம்கே ஆப்போசிட்டா ஒரு டம்மி வேட்பாளர் அவங்க ஒரு 10 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும். அதை வச்சு அவங்க ஓட்டு வந்து அவங்க அடுத்தவங்களுக்காக வேலை செய்யறதா, அவங்க கட்சிக்காக எப்பயுமே வேலை செய்யறது இல்லை. அதனால அவங்க எங்கடா நம்மளுடைய வருமானம் பாதிக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இந்த வேலையை செய்யறாங்க. அதே போன்று உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, திருவாட்டம்ல கூட்டம் கூட தான் செய்யும், அவ்வளவு கடைகள் அதிகமா போட தான் செய்வாங்க, மறுநாள் எல்லாமே காணாம போயிடும். அது போல அவங்க கடை உடனே காலியாக போகுது. அவங்களும் அதே கடை, அதே தேர்வில் தான் கடை போட்டிருந்தாங்க. சரிங்களா? அந்த கடை காலி ஆகுது, அந்த கடை காலி ஆகுது. அவங்க அதே கணக்கு தான் காலங்காலமா கொள்ளையடிச்சாங்க. கொள்ளையடிச்ச பணத்தை இன்னைக்கு இதுக்கப்புறம் கொள்ளையடிக்க முடியாது. கரெக்டான கரப்ஷனுக்கு பார்ட்டி ஒருத்தர் வந்தா அப்படி அதை நம்ம எப்படி இழக்க போறோம் அப்படிங்கிறதுனால அவங்களோட மன குமுறல். டெய்லி அவங்களால தூங்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு அவங்களால தூங்க முடியாது. அவங்க தூங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்களா? தூக்கத்தை தொலைச்சு விட்டோம். தாவக்காக மட்டும் ஏன் இவ்வளவு நெருக்கடி தராங்க கவர்மெண்ட்? அதுதான் சொல்றேன், சிம்பிள் லாஜிக். மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பயம் பயம் பயம். இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் யாரை பார்த்து பயம்? டிவிக்கே பார்த்து பயங்க, விர்ச்சுவல் வாரிசை பார்த்து பயங்க. எங்களை பார்த்து பயப்படாத ஆளே கிடையாது இன்னைக்கு கட்சியில. சரிங்களா? அரசியல் இன்னைக்கு எங்களை பார்த்து பயப்படாத ஆளே கிடையாது. டிஎம்கே, ஏடிஎம்கே, என்ன பிஜேபி அனைவரும் பயப்படுறாங்க. இந்த இடத்துல எந்த அளவுக்கு மாசா இருக்கு? அவர் வந்தா மாசம் தானே. இப்போ வர தேர்தலில் சேலம் மாவட்டத்துல விஜய் ஜெயிப்பாருங்களா? ஜெயிப்பார். சேலத்துல மொத்தம் 11 தொகுதி இருக்கு. இது அதிமுகவின் கோட்டைன்னு சொல்றாங்க. வர சட்டமன்ற தேர்தலில் திமுக தாவேக்காவின் கோட்டையாக மாறுமா? இன்னும் 3 மாசத்துல தெரியவே போகுது. அது ஃபுல்லாவே 230 நாள்லயே தெரியும், அவ்வளவுதான். தாவேக்காவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுது. கவர்மெண்ட் வந்து மகளிருக்கு 5000 ரூபாய் போட்டிருக்காங்க. பயம் எடுத்துருச்சு. நிர்வாகிகள் கூட்டத்துக்கே பயம் எடுத்துக்கிச்சு. இன்னும் அடுத்த மாசம் மக்கள் சந்திப்பு கூட்டங்கிறது அலறிடுவாங்க. அவங்க வந்து திமுக வந்து இது காலையில அங்கிருந்து அவர் பிளைட் ஏறதுக்கு வீட்டுல இருந்து கேட்டு திறக்கும் போதே இங்க 5000 ரூபாய் மகளிருக்குங்கிறாங்க. இப்ப அடுத்த மாசம் மக்கள் மாநாடுக்கு வந்து வரும்போது எல்லாத்துக்கும் 10,000 ரூபாய் போட்டுருவாங்க போல இருக்குது. இது சேலம் வந்து அதிமுகவின் கோட்டை சொல்றாங்க. அதெல்லாம் அதிமுக கோட்டை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மாத்தி இந்த டைம் டிவிக்கே வந்து பாத்தீங்கன்னா 11 தொகுதியுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிக்கலம் தளபதி விஜயின் தலைமையில் அண்ணன் பார்த்திபன் அவர்கள் தலைமையில் 11 தொகுதிகளும் சேலத்தின் டிவிக்கே கோட்டையாக மாறப்போம். அதே போல தொடர்ந்து சாட்டை திருமுறை வந்து உங்களை தற்கொலை கூட்டம், கொள்கையில்லாத கூட்டம் சொல்றாரு. சொல்றீங்கதான் தற்கொலை. மக்களுக்கு தெரியும்ல, நீங்க லேடிஸ்ட கேக்குறீங்கல்ல, லேடிஸ்ங்க எல்லாமே சொல்றாங்கல்ல, அப்ப யார் தற்கொலைங்கிறது அவங்களுக்கே தெரியும். பயம் யாருக்கு எடுத்து நீங்க 5000 ரூபாய் போட்டாங்க, அப்ப அவங்களே தற்கொலை. ஒரு பக்கம் டிவிகே மீட்டிங் நடக்குது, விஜய் மீட்டிங் நடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா கவர்மெண்ட் மகளிருக்கு 5000 ரூபாய் போட்டிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? மகளிருக்கு 5000 ரூபாய் போடுறாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, எங்க கஷ்டம் போட்டுட்டு இருக்காங்க. 5000 ரூபாய் போட்டு 50,000 ரூபாய்க்கு ஒவ்வொரு வீட்டு மேலேயும் ஏத்துறாங்க. என்ன கணக்கு பண்றது? இலவசம் நாங்களா கேட்கறோம்.
இலவசமே தேவையில்லை. நல்லது பண்ணியிருந்தாங்களா எதுக்கு காசு போடணும்? அவங்க பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துட்டே இருந்தாங்களா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களே. காசை போட்டு தான் ஓட்டு வாங்கணுமா? தேவையில்லை இல்லை அது. அப்போல்லாம் காமராஜர் அண்ணாதுரை எல்லாம் வந்து காசு கொடுத்தா நமக்கு ஓட்டு வாங்கினாங்க. இல்லை இல்லை, இவங்க மட்டும் எதுக்கு தராங்க நம்மளுக்கு? தராமே மக்களுக்கு செய்யலாம்ல. இப்போ இந்த கூட்டம் காசு கொடுத்தா சேர்ந்துச்சு. காசு கொடுக்காத கூட்டம் தானே இது. இவ்வளோ கூட்டம் போயிட்டு இருக்குது, எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. காசு போட்டால் காசு கொடுத்தா நாங்கள் வாங்கிட்டு ஓடுறவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு கூட்டம் வந்திருப்பாங்க. ஆனா 5000 பேர் தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்ப பார்த்தா அது அதிகமா இருக்காங்க. 10,000 பேருக்கு மேல போயிருப்பாங்க. 10,000 பேருக்கு மேல போயிருப்பாங்க. எல்லாத்துக்கும் காசு கொடுத்தாங்க எல்லாம் போயிட்டே தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் கூட்டம், அவங்க காசு கொடுத்தா வந்த கூட்டம் இது. ஆனா வந்த கூட்டம் அந்த மாதிரி நல்லது பண்ணா யாருமே பேசவே தேவையே இல்லையே. மேடம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் டிவிகே மீட்டிங் நடக்குது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். அதை எப்படி பாக்குறீங்க? அந்த பணமே எங்களுக்கு வேணாண்ணா. நம்ம தளபதி என்ன வந்தா போதும், வெற்றி நமக்கே. எங்களோட வரி பணம், அது எங்களோட உரிமை. நீங்க என்னதான் கொடுத்தே மக்களை கவர்ந்தாலும் எங்க தளபதி தான் வருவாரு. வெற்றி நிச்சய கான்பிடண்டா இருங்க. வெற்றி அதே போல சேலத்துக்கு முதல் முறையா தளபதி வராரு, அதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ஆச்சரியமா பாக்குறோங்கண்ணா. அப்ப ரொம்ப எக்ஸ்பெக்டா சொல்லவே முடியல ஒரு மாதிரி. அதே போன்று ரொம்ப வேற அளவு. இந்த சேலம் வந்து அதிமுகவின் கோட்டைன்னு சொல்றாங்க. 2020 சட்டமன்ற தேர்தல விஜயோட கோட்டைனா, டிவிக்கு ஒரு கோட்டைனா மாத்தி சொல்ற அளவுக்கு எங்க அண்ணனோட நாங்கெல்லாம். அதே போல தொடர்ந்து சாட்டை திருமுருகன் விஜய் விமர்சனம் பண்றாரு, அதை பத்தியும் கருத்து என்ன? பதில் சொல்ல அவசியமே இல்ல. எங்க தளபதி சொல்லிட்டாரு, களத்தில் இருக்கிறீங்க மட்டும் தான் எனக்கு பதில். மீதி எல்லாம் யாருக்கு பதில் சொல்ல எங்களுக்கு அவசியமே கிடையாது. அண்ணனே சொல்லிட்டாரு, அப்புறம் நாங்க போய் சொல்றதுக்கு என்னன்னா இருக்கு? அவர் என்ன சொல்றாரு, உங்க கொள்கை என்னன்னு சொல்லுங்கடா, அதுக்கப்புறம் நான் விஜய் பத்தி பேச மாட்டேன்னு சொல்றாரு சாட்டை. நான் கொள்கை, அண்ணன் வந்தாவே கொள்கை தானா, வேற என்ன இருக்கு? அண்ணன் வந்தாவே எல்லாமே பண்ணுவாரு. அதே போன்ற உதயநிதி என்ன சொல்றாருன்னா, இப்ப திருவாட்டம்ல கூட்டம் அதிகமா கூடும், கடைகள் அதிகமா போடுவாங்க, மறுநாள் பார்த்தா எல்லாமே காணாம போயிடும். அது போலதான் சில கூட்டம் தெரிஞ்சிட்டு இருக்காங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் காணாம போயிடுவாங்க சொல்லுவாங்களே. கனவுதான், கற்பனைதான், கனவுதான் எல்லாமே. அவங்க நினைக்கிறது கனவு மாதிரிதான், அது கனவா போயிரும். அண்ணன் வந்து நிஜமா நிரூபிப்பாரு. விஜய் முழுக்க எங்க அண்ணன் தாங்க, இந்தியா முழுக்க எங்க அண்ணன் தாங்க, உலகமே எங்க அண்ணன் தாங்க இருக்கிறாரு. அவரை கொண்டாடுறாங்க, மக்கள் கொண்டாடுறாங்க. அதை பார்த்து ஒருத்தர் வந்தா பின்னாடி இருக்கிறவங்க தள்ளதானே பார்ப்பாங்க. அந்த மாதிரிதான் அண்ணா வர வர உயர்றாங்களே. அதனால பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் டிவிகே மீட்டிங் நடக்குது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மகளிருக்கு 5000 ரூபாய் போட்டிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது தளபதிக்காக தான் கொடுத்துருக்காங்க. தளபதி அது ஓகேப்பா, தளபதிக்கு ஆப்போசிட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அது தளபதிக்காக தான் ரீச் ஆகும். ஏன்னா தளபதி மீட்டிங்க்கு எதிர்ப்பா தானே கொடுத்துருக்காங்க. அவரு ஒரு மீட்டிங் போட்டாவே அதுல ஒரு சிறப்பு இருக்குல்ல. தளபதிக்காக, தளபதிக்கு பயந்துட்டு தானே அந்த வேலையை செய்யறாங்க. அதனாலதான் விஜய்க்கு மட்டும் ஏன் உள்ள நெருக்கடி தராங்க? அவர் பெரிய தலைவர். ஒரு தலைவர், பெரிய தலைவர்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும்ல. அதனாலதான் இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க. அதே போல சாட்டை திருமுருகன் தொடர்ந்து விஜய் விமர்சனம் பண்றாரு. அவருக்கு பொறாம, நம்ம தலைவரோட பெரிய தலைவர் ஆயிட்டாரு, அதனால அவருக்கு ஒரு பொறாம இருக்கலாம், அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம். அதே போல உதயநிதி என்ன சொல்லிக்கிறேன்னா, திருவாட்டம்ல கூட்டம் கூட தான் செய்யும், கடைகள் அதிகமா போடதான் செய்வாங்க, திருவாக்கு அப்புறம் எல்லாமே காணாம போயிடும், மறுநாள் பாத்தீங்கன்னா எதுவும் இல்ல காணாம போயிடும், அது போலதான் சில கூட்டம் தெரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றாரு. அவரு கண்ணுக்கு அப்படி தெரியுது. எங்களுக்கு நாங்க தளபதி பாக்குறது ஒரு வரமா இருக்கு. அதனால நாங்க வந்து தளபதி தேடி வரோம். அது எங்களுக்கு சிறப்பு தானே தளபதி வர்றது. முதல் முறையா சேலத்துல டிவிகே மீட்டிங் நடக்குது, அதை எப்படி பாக்குறீங்க? நல்லா சிறப்பா நடக்குது. ஒரு பக்கம் டிவிகே மீட்டிங் நடக்குது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மகளிருக்கு கவர்மெண்ட் 5000 ரூபாய் போட்டிருக்காங்க. அதை பத்தி கருத்துனா? அதை பத்தி அவங்க திடீர்னு போட்டிருக்காங்க. இவ்வளவு நாள் போடாம இன்னைக்கு போட காரணம் என்ன? அப்படி கட்சி பேரை கெடுக்கிறதுக்கு தான் அவங்க வரதுக்கோசரம் திடீர்னு போடுறாங்கன்னா அப்ப காரணம் இல்லாத போட மாட்டாங்கன்னா. ஆனா சேலத்துல இது போல வேற எந்த கட்சியும் இவ்வளவு கூட வந்திருக்காது வரைக்கும். கண்டிப்பா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. எல்லாம் காசை கொடுத்து கூட்டணும். நாங்க அவங்க வந்து மக்களுக்கு காசு கொடுத்து தான் கூட்டத்தை கொடுக்கணும். இங்க வந்து காசு யாருக்கும் கிடையாது. எல்லாம் வேலையை விட்டுட்டு வரும். அவரோட ஒரே முகம் தான், அந்த இதுக்காக எல்லாருமே. அதே போல ஒரு சைடு டிவிகே மீட்டிங் நடக்குது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மகளிருக்கு 5000 ரூபாய் போட்டிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் எல்லாமே பயம்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. 3 மாசத்துக்கான பணத்தை ஏன் இன்னைக்கு கொடுக்கணும்? இது என்ன கோடைக்கால சிறப்பு ஊக்கத்தொகைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் போன வருஷம் என்ன நடந்துச்சு? போன வருஷமும் கோடைக்காலம் வந்ததா இல்லைங்களா? போன வருஷமும் மே மாசம் வந்தது. அந்த மே மாசத்துல கோடைக்கால சிறப்பு ஊக்கத்தொகை கொடுத்தீங்களா? அதே போன்று தொடர்ந்து சாட்டை திருமுருகன் விஜய் அவர்கள் விமர்சனம் பண்றாரு. அவரெல்லாம் நாங்க மதிக்கவே இல்லைங்க. தளபதி என்ன சொல்லி இருக்கிறாரு,
அவங்கலாம் நமக்கு போட்டியே கிடையாது. போட்டி ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே, அவ்வளவுதான். வேற யாரையும் நாங்க பொருட்டாவே மதிச்சுக்கிறது கிடையாது. அவங்க கத்திக்கிட்டே கிடக்கணும், ஏத்துக்கவே கிடையாது. அவங்க கத்திக்கிட்டே கிடக்கட்டும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அதே போன்று உதயநிதி என்ன சொல்றாருன்னா, இந்த திருவிழா டைம்ல கூட்டம் கூட தான் செய்யும், கடைகள் அதிகமா போட தான் செய்வாங்க, மறுநாள் பார்த்தா எல்லாமே காலி ஆயிடும். அதே போலதான் சில கூட்டம் சுத்தி அவங்க திருவிழா நடத்துறாங்களே, ஒவ்வொரு திருவிழாவும் பாத்துறீங்கல்ல, அங்கெல்லாம் ஒண்ணுதுக்கு இல்லைங்க. அவங்க நிறைய பேசுவாங்க. இதெல்லாம் என்ன காரணம்? அவங்களுக்குள்ள இருக்கிற பயத்தின் வெளிப்பாடுதான் இந்த பேச்சு எல்லாமே. டிவிகே கட்சிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நெருக்கடி? அதாவது தளபதி மேல இருக்க ஒரு பயம் தான். எங்க 2026 ஆட்சி அமைச்சிட்டா, எங்க இவர் உள்ள விட்டுட்டா, மக்களுக்கு எல்லாரும் இப்ப மக்கள் இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க, அதை எதிர்க்கிறதுக்கான இதுதான் இவ்வளவு நெருக்கடியும். ஏன் மத்த கட்சிகளுக்கு கூட்டம் நடக்குது, ஏன் பர்மிஷன் கொடுக்கு எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க, ஏன் தாவேக மட்டும் இந்த நெருக்கடி? சேலம் வந்து அதிமுக கோட்டைன்னு சொல்றாங்க, ஆனா வர தேர்தல்ல நம்ம அண்ணன் லயோலாமணி வந்து நம்ம கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திலே சொல்லிட்டு போயிட்டாரு, சேலத்து கோட்டையில ஓட்ட போட்டு பல நாட்கள் ஆகுதுன்னு. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சேலத்துல அப்பயே ஓட்ட போட்டாச்சு. இது வந்து முழுக்க அண்ணன் பார்த்திபன் தலைமையில நடக்கிற தாவேகாவோட கோட்டை தான் சேலம். இந்த 11 சட்டமன்ற தொகுதியில எத்தனை தொகுதி டிவிகே ஜெயிக்கும்? 11க்கு 11 கண்டிப்பா ஜெயிக்கும். இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அதே போல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விஜயை பார்த்து காப்பீடுகிறேன்னு சொல்றாங்க. அதே போல ஃபேண்ட் அதே போல சட்டை போடுறாங்க. அதுதான் உண்மை. அதாவது தளபதி சொல்லியிருக்காரு இல்லைங்களா, தூங்கும் போது கூட இந்த மாதிரி நம்மளே நினைச்சிட்டு தூங்குவோம். அந்த மாதிரி 24 மணி நேரம் தூங்கும் போது கூட தளபதின்ட்டு தூங்குவாங்க போல. யாரு? சிஎம், தமிழக முதல்வர். அவரோட பேண்ட் சட்டை கூட பாருங்க, தளபதி என்ன போடுறாரோ அதே தான் போட்டு. அதே போல சென்னையில பாத்தீங்கன்னா சர்வே எடுக்க சென்ற தாவேக நிர்வாகிகள சில பேர் தாக்கம் தான் சொல்றாங்க. அது தாக்குதல் சொல்றது இல்ல, அது உண்மையா நடந்த விஷயம். இது எல்லாத்தையும் பயத்தின் வெளிப்பாடுதான். எங்க மக்கள்கிட்ட நிறைய அவங்களுக்கு ஆதரவு கிடைச்சிக்கிட்டே இருக்குன்றதுக்காக. இப்போ மத்த கட்சிகள இந்த அளவுக்கு கண்டிஷன் போட மாட்டாங்க, ஆனா தாவேக மட்டும் 51 கண்டிஷன். ஒரே வார்த்தை, பயம். நாளைக்கு டிவிகே மீட்டிங் நடக்குது, இது எப்படி பாக்குறீங்க? இது எப்படி பாக்குறேன்னா, மக்களுக்கு நல்ல ஒரு கூட்டமா தானே பாக்குறேன். மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் அவர் இவ்வளவு தூரம் வராரு, மத்தபடி வேற எதுவும். ஒரு பக்கம் டிவிகே மீட்டிங் நடக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா மகளிருக்கு 5000 போட்டுருக்காங்க கவர்மெண்ட். அதானா, எங்களை இந்த பக்கம் சாய்க்காது இருக்கிறதுக்கு அந்த துருப்பு தூணனா, வேற ஒண்ணும் இல்லனா. நான் அதை எடுத்துக்கிட்டு தானே வந்திருக்கிறேன், செலவு பண்ணலான்னு. அந்த 5000 ரூபாய் எடுத்து வந்தீங்க செலவு பண்ண. இப்போ இது சேலம் வந்து அதிமுக கோட்டைன்னு சொல்றாங்க, டிவிக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? இந்த கூட்டத்தை பார்த்து கூடவானா நீ கேக்குற? தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் இது. இது வரைக்கும் சேலத்துல மத்த கட்சிக்கு இது போல கூட்டம் கூடி இருக்கா? இது வரைக்கும் நடந்த கூட்டத்துல இந்த மாதிரி கூட்டம் யாருக்கும் வந்தது கிடையாது. அது மக்களுக்கும் தெரியும், பாக்குற உங்களுக்கும் தெரியும், கேட்கிற உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 300 போலீஸ் மேல பாதுகாப்பு பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல, இன்னும் சாரசாரியா வந்துட்டு இருக்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து நம்மளோட சேஃப்டிக்கு வர தொண்டர்கள் கச்சிதமா இருந்துட்டு கச்சிதமா எங்க தொண்டர்களுக்கு நான் சொல்றதுன்னா, அடுத்தவங்க பேச்சுக்கு நாம இடம் போக கூடாது, அவ்வளவுதான். அதே போல சாட்டை திருமுறை தொடர்ந்து விஜய் விமர்சனம் பண்றாரு. அண்ணா அவங்க என்னமோ விமர்சனம் பண்ணிட்டுனா, இப்ப இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் வரேன்னா என்னையும் பின்னாடி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, செய்யறவங்கள பேசிக்கிட்டு தானே இருப்பாங்க இந்த மக்கள். சும்மா காலையில போட்டா 5000 சும்மா எங்க வேணா கத்து, டிவிக்கு தான் கெத்து, டிவிக்கு தான் கெத்து, டிஎம் திமுக தான் பேசுறாரு ஃபுல் அண்ட் ஃபுல். அதெல்லாம் எனக்கு பார்த்தது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஓகே, தளபதி வாழுங்க.
சொல்லிக்கிறாரு. எங்க ஓட்டு கண்டிப்பா டிவிக்கே தான். எல்லாரும் டிவிக்கேக்கு ஓட்டு போடுங்க. ஃபுல்லா திமுக தாங்கி பேசுறீங்க. ஐயாயிரம் கொடுத்தாலும் சரி, 10,000 கொடுத்தாலும் சரி, எங்க ஓட்டு டிவிக்கேக்கு தான். டிவி